வீட்ல இருக்கிற கோதுமை மாவு, பாலும் சேர்த்து சிம்பிளா செய்யக்கூடிய வெண்ணிலா ஐஸ்கிரீம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில 3 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, 1 கப் அளவு பால் சேர்த்துட்டு கட்டி இல்லாம கலந்து ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பேன்ல 3 கப் அளவு கெட்டியான பால், கூடவே 1/2 கப் பாலாடை சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு, பால் நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜில நம்ம கரைச்சு வச்ச கோதுமை மாவ கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு கைவிடாம நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கோதுமை மாவோட பச்சை வாசனை போக நல்லா குக் பண்ணிட்டு, இது கூடவே 1 கப் அளவு சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு, சூடாறுனோனே இத அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கோங்க. ஃப்ளேவருக்கு 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சுக்கலாம். இத அப்படியே ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னருக்கு மாத்திட்டு, ஃப்ரீசர்ல ஒரு 5 மணி நேரத்துக்கு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்லா செட் ஆயிடுச்சு. இத மறுபடியும் மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு, நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சுக்கலாம். இந்த மாதிரி அரைக்கும்போது ஐஸ்கிரீம் நல்லா ஸ்மூத்தா கிடைக்கும். இத மறுபடியும் ஒரு கிளாஸ் கண்டெய்னருக்கு மாத்திட்டு, ஃப்ரீசர்ல ஒரு 8லேருந்து 10 மணி நேரத்துக்கு நல்லா ஃப்ரீஸ் பண்ணிட்டு, லாஸ்ட்டா பொடியா கட் பண்ண நட்ஸ் சேர்த்துட்டு சர்வ் பண்ணீங்கன்னா, டேஸ்டியான வெண்ணிலா ஐஸ்கிரீம் வந்து ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.